சரி இன்னைக்கு ஷோக்கு போகிறோமே புதுசாக தான் ஷர்ட்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷர்ட் வாங்கி வந்தா இது லைட்டாக கொஞ்சம் வானத்தை போல சட்டை மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம டேரக்டர் சொன்னார், இப்போ இதான் ட்ரெண்ட் அப்படியே விட்டுருப்பான்னு சொன்னதுனால அதே சட்டையோட நம்ம ஷோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஒருத்தர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் நார்மலாக தமிழ் படம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ சடனாக பார்த்தா இந்த துலாமணம் துள்ளும் பார்த்துட்டு இருந்த பையன் தானடா நீ என்ன இல்லை டோர் இப்போ ஒன்லி ஹாலிவுட் மூவிஸ் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. தமிழ் சீரியல் அம்மாவோட உட்காந்து பார்த்துருந்தவங்களா இப்போ இங்கிலீஷ் சீரியல் ஹாலிவுட் சீரியல்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம கிட்ட வந்துட்டு உங்களுக்கு குவிண்டன் டொராண்டினோ தெரியுமா, டின் அப்படின்ற மாதிரி இருக்கும். உடி யாரும் தெரியுமா, நமக்கு சூதுகம் நலம் தான் தெரியும். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களா நம்ம தாண்டி வந்துனே இருக்க. இப்போ என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி ஹாலிவுட் நல்ல விஷயம் தான், ஹெல்த்தியான விஷயம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. ஆனால் குவிண்டன் டொராண்டினோன்ற மிகப்பெரிய டேரக்டர், ஹாலிவுட்டில் ஏகப்பட்ட படங்கள் எடுக்கிறவர், இப்போ ரீசெண்டாக ஒரு படம்லாம் கொடுத்தவர். அவர் எடுத்த ஒரு படம் கில் பில். அந்த கில் பில் படத்தில் ஒரு சீக்வன்ஸ் பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஆனால் அது எப்படி இருக்குன்னா வந்து லைட்டாக அப்படியே கார்ட்டூனில் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது நல்லா இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இது நான் ஆளவந்தான்ற ஒரு படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோன்னா, இங்கே தமிழ் சீரியல் பார்த்துட்டு அங்கே ஹாலிவுட் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் கெத்து வாவ் அப்படின்னு இல்லாமல் நம்ம ஊர்லேயே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குதுன்றது நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி கரெக்டாக சொன்னோன்னா இந்த ஒரு சூப்பரான மேட்டர் சொல்லிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோட டைம் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேயுமே கிடைக்காத எக்ஸலண்டான விஷயங்கள்லாம் சினிமா சம்மந்தமாக நம்ம ஷோவில் தான் உங்களுக்காக காத்துன்னு இருக்கு. ஸோ வாங்க டைம் பாஸ்க்கு போவோம். இப்போ தமிழ் சினிமாவில் என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது, ஒரு ஹீரோ இருந்தாருன்னா ஒரு வித்தியாசமான படங்கள் நடிக்கணும், ஒரே ஜோனரா இருக்கக்கூடாது ப்ரோ, சேஞ்ச் பண்ணுங்க, என்ன அதே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ரெண்டில் அந்த லைனில் யார் நிற்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் இருக்காரு. ஏன்னா மான் கராத்தே நடிச்சாரா, மான் கராத்தே ஒரு ஃபேண்டசி மூவி. முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க கையில் கிடைக்கும், ஒரு சாமியார் கொடுப்பாரு, நடக்க போகிற விஷயங்கள்லாம் அதில் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி பார்த்தா எல்லாம் அதே மாதிரி நடக்கும். மழை வருதுன்னா மழை வரும், அந்த பேப்பரில் போட்டுக்கலாம், அப்படியே நடக்கும். சிவகார்த்திகேயன் பாக்ஸர் ஆவார், சண்டை போடுவார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இட் இஸ் சார்ட் ஆஃப் ஃபேண்டசி மூவி. அதுக்கு அடுத்தது என்னப்பா பண்ணாருன்னா அப்படியே டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தார். சிவகார்த்திகேயன் நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, பிசி ஸ்ரீராம் கேமராமேனாக இருக்க சூப்பராக பாக்கியராஜ் கண்ணன் டைரக்ட் பண்ண அந்த படம் எப்படி இருக்கும்னா அது ஒரு நர்சக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு. ஸோ ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ரோல் மாதிரி பண்ணுறாரா சிவகார்த்திகேயன், பெரிய விஷயமாச்சேப்பா, ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த உலகத்தில் லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் பூமி என்ன சுத்துது, பூமனெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கைய கட்டி நிக்குதே. அதுக்கடுத்து ஒரு படம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு, தனி ஒருவன். செம்ம ஹிட். தனி ஒன்று ஹிட் ஆனதுக்கப்புறம் ஜெயம் ராஜாவாக இருந்து ஒரு மோகன் ராஜாவாக மாறி என்ன பண்ண போறீங்கன்னு எல்லாரும் அவரை கேட்க சிவகார்த்திகேயனோட படம் பண்ண போகிறோம் அவரும் சொல்லிட்டாரா. ஸோ தனி ஒருவன் ஹிட்டுக்கு அப்புறம் மோகன் ராஜா சிவகார்த்திகேயனோட ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கும் அடுத்தது என்ன பண்ண போறாரு, ஒரு நியூஸ் ஒன்று நம்ம கையில் மாட்டிருக்குது. சிவகார்த்திகேயன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி சைஃபி அப்படின்னு நடிக்க போறாருப்பா. சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் சிவகார்த்திகேயன் நடிச்சா நல்லா இருக்குமேப்பா அப்படி இப்படி சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. டிரெக்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுக்கிறாரு. முதல் படம் கமர்ஷியலாக எடுத்துருவாங்க, ப்ரொடியூசரும் சேஃப், நம்மளும் சேஃப், கொஞ்சம் பேர் எடுத்துலாம், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணலாம் அப்படிலாம் இல்லாமல் முதல் படமே இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான படம், டைம் டிராவல் சம்மந்தப்பட்ட ஒரு படம். கொடுக்குறது யாரு, இன்று நேற்று நாளை படத்தினுடைய டைரக்டர் ரவிக்குமார். இது ஒரு சயின்டிஃபிக் டிவைஸ், காலத்தை கடந்து பயணம் செய்வது. என்ன புரிஞ்சுதா? இது சாத்தியமே இல்லை. ஸோ இந்த படத்தை கொடுத்தோன்னே படத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. நார்மலாக ஜென்ரலாக நம்மள மாதிரி சாதா ஆட்கள் படம் பார்த்தா கூட புரியுற மாதிரி இருந்தது. நல்ல விஷயம் தானே. நிறைய பேர் சொன்னாங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நோ எல்லாருக்கும் புரியணுங்க, அதுக்கு தான் இந்த படம் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டிராவலை வச்சு தமிழில் ஒரு சூப்பரான படம் கொடுத்து அது ஹிட்டும் ஆச்சு. பாட்டு ஹிப்ஹாப் தமிழ் மியூசிக் அது சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருந்தது அந்த படத்தில். உங்களுக்கு பாகவதர் பிடிக்குமா இல்லை கிட்டப்பா பிடிக்குமா? எங்களுக்கு எப்பவுமே ரஜினி தான் பிடிக்கும். ரஜினியா? யார் அவர்? எந்த படத்தில் நடிச்சிருக்க? ஆங்கிலேய நடிகரோ?